ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லேடிஸ் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழந்தைங்களுக்கான மேக்கப். அதாவது இப்போ முகூர்த்த சீசன் நெருங்கியாச்சு. நம்ம எல்லாம் நிறைய இப்போ பர்ச்சேஸ் பண்றது, ட்ரெஸ்ஸிங், அப்புறம் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்றது, இந்த மாதிரி உள்ளதுல நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். பட் குழந்தைங்க அந்த மாதிரி எந்த கவலையும் இல்லாம ஃபங்க்ஷன் வந்தாச்சு அப்படின்னா அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆசையா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். பொதுவா குழந்தைங்களுக்கு மேக்கப் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி வந்துருமோ, ப்ராடக்ட்ஸ்ல ஏதாவது அலர்ஜி வந்துருமா, ஸ்கின் அலர்ஜி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பயத்துல அவங்களுக்கு மேக்கப் எதுவுமே பண்ணிக்காம சம்டைம்ஸ் நார்மலா ஒரு பவுடர் அது மாதிரி போட்டு இல்லைன்னா ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல்ஸ் ஏதாவது பண்ணிட்டு அந்த மாதிரி விடுவோம். பட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றதுல கொஞ்சம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுல, அப்புறம் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ரொம்ப ஹர்ட் பண்ணாத மாதிரி சின்ன சின்ன ஹேர் ஸ்டைல்ஸ் பண்றதுல அவங்கள மகிழ்ச்சியா வச்சிருக்கலாம். அந்த ஃபங்க்ஷனும் ரொம்ப சிறப்பா நல்லா இருக்கும். ஸோ இப்போ குழந்தைக்கு நம்ம எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல அவங்களுக்கு ஃபேஸ் நல்லா தொடச்சிடுறோம். இவங்களோட ஸ்கின்ல மோஸ்ட்லி கொஞ்சம் ஆயிலியா, சென்சிட்டிவா அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு நல்லா கிளீன் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு பேஸ் ஒன்று யூஸ் பண்றோம். அதாவது யூஸ்வலாவே நம்ம ஒரு பேஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த பேஸ் எப்படி அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி போடக்கூடிய ப்ரீ பேஸ். இந்த ப்ரீ பேஸ் அவங்க ஸ்கின்ல எந்தவித பாதிப்பும் இல்லாத மாதிரி, சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லாம அதுக்கப்புறம் போடக்கூடிய மேக்கப் கொஞ்சம் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரியும். ஃபங்க்ஷன் அப்படின்னாலே குழந்தைங்க அங்கங்க ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய ஸ்வெட் ஆகும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் எதுவும் இல்லாம, ஸ்வெட் பண்ணாலும் மேக்கப் கலையாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேஸ் போட்டுக்கிறோம். இது அவங்க ஸ்கின்னை ஸ்மூத்தா வச்சுக்கும். ஸோ பேஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஸ்கின் கொஞ்சம் இன்னும் பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் அவங்க ஸ்கின்க்கு மேட்சிங்கா உள்ள ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்றோம். பொதுவாக குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது நல்லது. அவங்களோட ஸ்கின்க்கு எந்தவித பாதிப்பும் வராது. அது ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அவங்களோட ஸ்கின் டோன்லேயே இருக்கிறத போட்டுக்கிறோம். ஸோ இப்போ அவங்களுக்கு ஈவனா அந்த பேஸ் கொடுத்தாச்சு. மைல்டா மேக்கப் இருக்கிற மாதிரி பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் இதுக்கு மேல கொஞ்சம் அவங்களுக்கு பவுடரி லுக் இருக்கிறதுக்காக ஒரு காம்பேக்ட் ஒன்று போடுறோம். ஸோ இது கொஞ்சம் மேட் லுக் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு யூஸ்வலாகவே ஸ்கின் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிறதுனால இது போடும்போது கொஞ்சம் மேட் லுக்கில் இருக்கும் ஸ்கின். அடுத்து அவங்களுக்கு ஐஷேடோ கொடுக்குறோம், ஹைலைட்ஸ். இது அவங்களோட ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சிங் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். குழந்தைங்கிறதுனால அவங்க கலர்ஸ் நம்ம எப்படி கொடுத்தாலும் அவங்களுக்கு அழகாக இருக்கும். ஐஷேடோ அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு மிடில் போர்ஷன் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் கொடுக்குறோம். மோஸ்ட்லி ஐலைனர் கொடுக்குறப்ப அவங்களுக்கு கண்ணுலலாம் நிறைய ஸ்மட்ஜ் ஆகிடும். இது கண்ணு கசக்கினாங்க அப்படின்னா ஸ்மட்ஜ் ஆகிடும். பட் இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. ஐலைனர் ஈஸியாக போடவும் முடியாது, கண் சிமிட்டிகிட்டே இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் மஸ்காரா, வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராவாக இருக்கணும் அவங்களுக்கு. மஸ்காரா அவங்களுக்கு நல்லா தனியாக தெரியறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் பூஸ்டர் போடுறோம். ஸோ இது அவங்களோட அந்த லேஷஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ மஸ்காரா போடும்போது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போடும்போது அந்த ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லிப்ஸ்டிக், லிப் அவுட்லைனர், லிப்ஸ் அவங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப ட்ரை லிப்ஸ்டிக் போடாமல் கொஞ்சம் ஜெல்லி லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், லிக்விட் லிப்ஸ்டிக். உங்கள் சீக்ஸ் நல்லா என்ஹான்ஸாக தெரியுற மாதிரி. மேக்கப் பண்ணி முடிச்சாச்சு.
இப்போ உங்களுக்கு வந்து சின்னதாக சிம்பிளாக அவங்க பட்டு பாவாடை கட்ட போகிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் ஒன்று போடுறோம். ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த பட்டு பாவாடைக்கு சூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஃபேன்சியாகவும் போட முடியாது. ஸோ கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போடுற மாதிரி சிம்பிளாக நம்மளே வீட்டில் போட்டு விடுற மாதிரி உள்ள ஹேர் ஸ்டைல். இது அவங்க ஓடி ஆடி விளையாடும்போது கொஞ்சம் ஹேர் பறக்காமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஃபேஸில் விழாமல் இருக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு இப்போ சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணியாச்சு. ஹேர் டெக்கரேஷன்ஸும் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு குத்தாத மாதிரி ஈஸியாக அப்படியே ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டெக்கரேஷன்ஸ் வச்சாச்சு. ஸ்டோன் செட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சாக இருக்கிற மாதிரி. ப்ளூக்கு யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஸ்டோன் செட் போட்டால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹேரில் வந்து கொஞ்சம் அங்கே ஒரு கிளிட்டர்ஸ் தெரிகிற மாதிரி கோல்டன் த்ரெட்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து அவங்க கல்யாண வேலையில் வந்து அவங்க இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு சுற்றி வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி வந்து லேடிஸ் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் குழந்தைங்களுக்கு எப்படி மேக்கப் போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். பொதுவாக மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஒன் டைம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரொம்ப லோக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணினோம் அப்படின்னா அவங்க ஸ்கின் அலர்ஜிஸ் ஏதாவது வந்துடும். அது மாதிரி பேஸ் ஏதாவது போட்டுட்டு, அதாவது மேக்கப் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க ஏதாவது பேஸ் போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா பேபி லோஷன்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணிக்கணும். அந்த மாதிரி அப்ளை பண்ணினாங்க அப்படின்னா ஸ்கின் வந்து எந்தவித பாதிப்பும் வராது. சென்சிட்டிவ் ஸ்கின் கூட அலர்ஜி எதுவும் இல்லாமல் நல்லா அவங்களுக்கு பிரைட்டாக இருக்கும். அடுத்த செக்மெண்ட்ல இதே மாதிரி மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லக்ஷ்மி ரவி. அடுத்து நம்ம பார்க்க போறது அழகு கலை. நிறைய பியூட்டி ஸ்டைல் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.